Hi dear students, welcome to YouTube's channel. ஒரு breaking news நம்மளுடைய அமைச்சர் பொன்முடி அவர்கள் வந்து இன்ஜினியரிங் BE, BArch, BTech உடைய கலந்தாய்வு டீடைல்ஸ் வந்து அதாவது அப்ளிகேஷன் எப்போ கவுன்சிலிங் எப்போ வந்து அட்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வருஷம் நடக்கக்கூடியது. 12th உடைய ரிசல்ட் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வீக் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இன்ஜினியரிங் உடைய அப்ளிகேஷன் கவுன்சிலிங் டீடைல்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. இதுதான் முதல் கட்ட கலந்தாய்வு நம்மளுக்கு தொடங்குறது. சோ அதே மாதிரி நம்மளுக்கு இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த டீடைல்ஸ் எல்லாமே. சோ அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீட்டோடைய எக்ஸாம் எழுதுவீங்க. அதுக்கடுத்து நீட்டோடைய ரிசல்ட் வரும். இந்த நீட் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா ஆல் இந்தியா கோட்டா மூலமா நடக்கக்கூடிய MBBS BDS உடைய கலந்தாய்வோடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து நடந்து முடிஞ்ச உடனே நம்மளுடைய அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து ஸ்டேட் கோட்டாவுடைய MBBS BDS உடைய கவுன்சிலிங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சோ அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் நடக்கும் போதுதான் வெட்னரி கோர்சஸ் அதுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு அதுக்கு அடுத்த அப்புறமா நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். சோ அந்த பேஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டேட் கோட்டா நடக்கும் போது பாராமெடிக்கல் கோர்சஸ் உடைய அப்ளிகேஷனும் ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் முதல் தொடக்கம். வருஷம் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இனிஷியலா நடக்கிறது வந்து இன்ஜினியரிங் உடைய அட்மிஷன் தான் ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்ப இன்ஜினியரிங் உடைய அப்ளிகேஷன் எப்போ அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியப்படுத்திட்டாங்க. சோ நம்மளுக்கு வந்து இந்த நோட்டிபிகேஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா மே 5 சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷனும் அதே மே 5 ரிலீஸ் பண்றாங்க. கடைசி நாள் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் 4 வந்து நீங்க அப்ளிகேஷன் ரிஜிஸ்டர் பண்றதுக்கும் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க வந்து ஜூன் 9 வந்து நீங்க அப்லோட் பண்றதுக்கும் லாஸ்ட் டேட் கொடுத்திருக்காங்க. சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்பமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுமோ அதெல்லாம் ரெடி பண்ணி ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு ஒரு ரேண்டம் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அசைன் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. அது ஜூன் மந்த்லயே ரிலீஸ் பண்றாங்க. அதுக்கடுத்து உங்களுடைய சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் ஆன்லைன்ல நடக்கும். அதுக்கு அடுத்துதான் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் உங்களுடைய பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் உடைய கட் ஆஃப் பேஸ் பண்ணி கம்யூனிட்டி வச்சு உங்களுக்கு ஒரு ரேங்க் லிஸ்ட் வந்து மெரிட் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அது ஜூன் 26 கவுன்சிலிங் எப்போ அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எல்லா கவுன்சிலிங்லயுமே நம்மளுக்கு ஸ்பெஷல் கேட்டகரி கேண்டிடேட்ஸ்க்கு தான் நடக்கும். சோ அதோடைய டேட் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்துதான் ஜெனரல் கேட்டகரி கவுன்சிலிங் வந்து நம்மளுக்கு ஜூலை மந்த் நடக்கிறதாக மென்ஷன் பண்ணிருக்காங்க. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து கேக்குறீங்க பாராமெடிக்கல் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்றவங்க இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணலாமான்னு கேக்குறீங்க. நீங்க வந்து எல்லா கவுன்சிலிங்குமே அட்டென்ட் பண்ணலாம். ஈவன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு நடக்கக்கூடிய TN காசா முதற்கொண்டு நீங்க என்ன பண்ணலாம்னா கவுன்சிலிங்க்கு நீங்க அப்ளை பண்ணி அட்டென்ட் பண்ணலாம். சோ நீங்க பண்ண வேண்டியது எந்தெந்த டேட்ல வந்து கவுன்சிலிங் நடக்கு அப்படிங்கறத கரெக்டா பார்த்துட்டு அந்த கவுன்சிலிங்க இது ஏன்னா இது ஆன்லைன் கவுன்சிலிங் தான். சோ ஆன்லைன்ல நீங்க வந்து ப்ராப்பரா அட்டென்ட் பண்ணலாம். சோ நீங்க பாராமெடிக்கலும் அட்டென்ட் பண்ணலாம். அதே மாதிரி இன்ஜினியரிங் கவுன்சிலிங் எல்லா கவுன்சிலிங்குமே நீங்க அட்டென்ட் பண்றதுக்கு எலிஜிபிள். இப்ப பாராமெடிக்கல் உடைய டேட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ ரொம்ப இயர்லியலாவே நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்ஜினியரிங் உடைய அப்ளிகேஷன் இதே மாதிரி தான் போன வருஷமும் நடந்துச்சு. சோ போன வருஷம் நம்மளுக்கு பாராமெடிக்கல் உடைய டிகிரி கோர்சஸ்க்கு வந்து ஜூன் மந்தே அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணி கவுன்சிலிங் வந்து ஆகஸ்ட் மந்த் கண்டக்ட் பண்ணிட்டாங்க. செப்டம்பர் மந்த் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பத்தி காலேஜ்ல ஜாயின் பண்ணிட்டாங்க. சோ அதே மாதிரி இந்த வருஷமும் நம்மளுக்கு டிலே ஆக வாய்ப்பே கிடையாது. ரொம்ப சீக்கிரமே ஏன்னா நம்மளுக்கு வந்து இன்ஜினியரிங் உடைய அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணது ரொம்ப சீக்கிரம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவ் சைன் தான் போன வருஷம் மாதிரி. சோ எப்பவுமே அதுக்கு முந்தின வருஷம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப டிலே ஆச்சு. பாராமெடிக்கல் இந்த வருஷம் டிலே ஆறதுக்கு வாய்ப்பு இல்ல. அதே மாதிரி ஃபார்மாடி கோர்ஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்மாடி டிப்ளமோ நர்சிங்லாம் நெக்ஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட் டிகிரிக்கு தான் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்ளிகேஷன். அதுக்கு அடுத்த மந்த் என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சோ இத பத்தின டீடைல்டான எப்பப்போ தொடங்கும் அப்படிங்கிற டீடைல் வீடியோ வந்து நம்மளோட சேனல்ல ஏற்கனவே அப்லோட் பண்ணிருக்கேன். அதை என் கார்ட்ல அட்டாச் பண்றேன், செக் பண்ணி பாத்துக்கோங்க. அதே மாதிரி நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் வந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்க, அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.